சகோதர சகோதரிகளுக்கு வரவேற்கிறோம். நம்மளுடைய முதலாம் வருகையுடைய முதலாம் வால்யூமுடைய தியானம் ஆராய்ச்சி வகுப்புக்கு நம்ம பண்ணிருக்கிற படிப்பு மற்றும் அதோட இருக்கிற தியானம். இப்போ இது ஃபார்மேட் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். ஆனால் கூட உங்களுக்கு ரிமைண்ட் பண்றோம். ஒவ்வொரு பேராகிராஃப் அது வாசிப்போம் மெதுவா. அந்த பேராகிராஃப் வாசிக்கும் போது உங்க முன்பாக அந்த புத்தகங்கள் இருக்கணும். முதலாம் வால்யூம். அந்த வார்த்தைகள், அந்த வரிகள் நீங்க கவனிக்கும் போது ஏதாவது உங்களுக்கு கருத்து, கேள்வி வந்தா அந்த பேராக்கு பிற்பாடு நம்ம அந்த பேராவுடைய விஷயங்கள் எடுத்து சுருக்கமா சொல்லி, அப்போ உங்களுக்கு உங்களுக்கு கேள்விகள் கேட்கறதுக்கு, கருத்து சொல்றதுக்கு நீங்க தாராளமா பேசலாம். பேசும்போது ஒருத்தர் சொல்ற கருத்து இன்னொருத்தர் அது கருத்து மேல ஏதோ சொல்றதுக்கு விரும்பிட்டா கூட நீங்க தாராளமா நீங்க பேசலாம். அதுக்கு பின்பு நம்ம அடுத்து பேராக்கு போகிறோம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த இந்த வால்யூம் 1 கிளாஸ் இன்னைக்கு நம்ம எடுக்கிறோம். இது கடைசி இருக்க போகுது. அடுத்த வாரத்துல இருந்து சபைகள் எடுத்து முடிவு பிரகாரமாக நம்ம 3வது வால்யூம் ஆரம்பிக்க போறோம். வால்யூம் 3. இந்த காரியத்தை கூட நீங்க ஞாபகத்துல நீங்க வைக்கலாம். ஸோ நம்ம ஆரம்பிக்கலாம். சிஸ்டர் பில்பெட்ரானி இல்லைங்களா இன்னைக்கு படிக்கிறது? வணக்கம் பிரதர், இருக்கிறேன். வணக்கம் சிஸ்டர். ஸோ ஃபர்ஸ்ட் வால்யூம் லாஸ்ட் கிளாஸ் 2வது சாப்டரு 3வது சாப்டரு. அதுல பகுத்தறிவின் வெளிச்சத்தில் வேதம் ஒரு தெய்வீக வெளிப்பாடு, the Bible as a divine revelation viewed in the light of reason. சிஸ்டர் நீங்க தொடரலாம். இது ஆக்சுவலி நீங்க என்ன பண்ணலன்னா அந்த நம்ம ஒரு புது சப்டைட்டில் ஆரம்பிட்டோம். வேதம் ஒரு புத்தகம் இருக்கும்போது அதோடைய எழுதுறவருடைய நோக்கம் இருக்கணும். அந்த சப் டைட்டில்ல ஏதோ ஒரு புத்தகம் இருந்தா அது எழுதுறவருடைய நோக்கம் இருக்கணும். அங்கிட்ட இருந்து நம்ம போன தடவை அது பேரை நம்ம முடிச்சிட்டோம். அதை ரிப்பீட் பண்ணு சிஸ்டர். போன வாரம் உள்ள பேராவையா? சிஸ்டர், ஏன்னா அது அந்த பேரல இருந்து ஒரு ஃபுல் சாப்டர் வருது. அது நம்ம அதை பேக்கப் பண்ணிட்டு அதை படிச்சுட்டு போலாம். சரி, பக்கம் 38 ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். எந்த ஒரு புத்தகமும் உண்டாவதற்கு எழுத்தாளர்களிடம் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். ஆகவே எந்த நோக்கத்திற்காக அவரை பற்றி எழுத இந்த எழுத்தாளர்கள் ஏவப்பட்டனர். அவர்தான் மரணத்திற்கு ஏதுவான குற்றவாளியாக தீர்க்கப்பட்டு யூதர்களால் அக்கிரமக்காரராக எண்ணப்பட்டு அவர்களுள் இருந்த மத தலைவர்களால் அவர் வாழ தகுதியற்றவராக தீர்ப்பிடப்பட்டு மரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சிலுவையில் அறையப்பட்டவர் ஆயிற்றே. அவ்வாறு இருக்க அவருக்காக அவருடைய உபதேசங்களை உபதேசிக்கவும் இந்த எழுத்தாளர்கள் இகழ்ச்சியையும் இழப்புகளையும் கசப்பான உபத்திரவங்களையும் தங்கள் ஜீவனையும் இழக்க தயாராகி சிலர் இரத்த சாட்சிகளாக கூட மரித்தார்களே. இயேசு உயிரோடு இருக்கும்போது தன் வாழ்க்கையிலும் உபதேசங்களிலும் தனி சிறப்பு பெற்றவராய் இருந்த போதிலும் மகா கேவலமான மரணத்தை அடைந்த பின் அவருக்கு சாதகமாக அவரை பற்றி பிரசங்கித்ததின் நோக்கம் என்ன? இந்த எழுத்தாளர்கள் தாங்கள் சொந்தமாக அவரை பற்றியும் இயேசு என்பவர் அவர்களுடைய கற்பனை நாயகனாக இருந்திருப்பார் எனவும் நாம் யூகித்தால் அவர் தேவனுடைய குமாரன் என்றும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையில் அவர் உண்டாக்கப்பட்டார் எனவும் அந்த வல்லமையிலேயே குஷ்டரோகிகளை சுகப்படுத்தியும் பிறவிக்குடருக்கு பார்வையையும் செவிடருக்கு கேட்கும் திறனையும் கொடுத்து மரித்த சிலரை எழுப்பினார் என்பதும் கட்டுக்கதை என்றும் வைத்து அவரை மகா பெரிய குற்றவாளியாக
அவருடைய எதிரிகள் தீர்க்கும் போதும், அவருடைய துன்ப காலத்தில் இந்த எழுத்தாளர்கள் உட்பட நண்பர்களும் சீசர்களும் அவரை விட்டு ஓடி போயிருந்தாலும், பின் தைரியமாய் அவரை பிரசங்கித்து அவரை கொலை செய்தவர்களை கண்டித்து பேசினது எவ்வளவு நகைப்பிற்கு இடமாய் இருக்கும். அப்போ இந்த ஒரு பேரா கவனிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறார்னா, எப்பனா ஒரு புத்தகத்துக்கு எழுதுறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். உதாரணத்துக்கு உலகத்துல அநேக புத்தகங்கள் இருக்கு. அநேக புத்தகங்கள், ஒவ்வொரு புத்தகம் அநேக விதமான அறிவுல இருந்தாலும் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஒரு அறிவு வெளிப்படணும், ஒரு விஷயத்தை வெளிப்படணும், ஒருத்தருடைய வாழ்க்கையின் ஒரு சாட்சி குடுக்கணும். ஆனா இந்த வேதத்துல இருக்கிற முக்கியமான நபர் கர்த்தராகிய இயேசு. அவர் தேவகுமாரனா இருக்கிறார். அற்புதமான விதத்துல அவரு பொருந்துட்டாரு. லூக்கா 1:35 அது சொல்றது. அதுக்கு பின்பு அவருடைய வாழ்க்கையில அற்புதமான விதத்துல விஷயங்கள் நடந்தது. பெரிய பெரிய அற்புதங்கள் செஞ்சாரு, குணமாக்குதல் செஞ்சாரு. ஆனா கடைசியில ஒரு சிலரே அவரை பிடிச்சு, அவர் குற்றவாளி நியமிக்கப்பட்டு, அவர் சிலுவையில அறைந்து மிகவும் அவமானம், மிகவும் கொடூரமான விதத்துல அவரை சாவு வைக்கிறது. இதெல்லாம் எடுத்து சொல்றது என்ன நோக்கம்? இப்படியே ஒரு புத்தகம் எடுத்து சொல்றது என்ன நோக்கம்? அவரே தேவனுடைய குமாரனா இருந்து, அவரே இப்படிப்பட்ட விதத்துல சாகுறது, இதெல்லாம் என்ன நோக்கம்? இதான் விஷயம் இங்க பிரதர் அலசி பார்க்கிறார். அதாவது பொதுவாக உலகத்துல புத்தகங்கள் குறித்து பார்த்தா, எழுதுறவர் எழுதுறவருக்கு எப்பவுமே ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கம் வெளிப்படும். அந்த நோக்கத்தின் பிரகாரம் அந்த புத்தகம் இருக்கும். ஆனா வேதம் பார்க்கும்போது, பைபிள் பார்க்கும்போது, பைபிளோட இருக்கிற முக்கியமான நபர் இயேசு கிறிஸ்து பார்க்கும்போது, எப்படி இப்படி எல்லாம் சொல்றது, இப்படி எல்லாம் காமிக்கிறது, இதெல்லாம் என்ன நோக்கம்? இப்படி ஒரு கேள்வி மாதிரி வைக்கிறார். இப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்க யாருமே ஏதோ பேசணும், நீங்க பேசலாம். ஏன்னா இது 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 ஒரு எப்படின்னா ஒரு ஒரு பயங்கரமான சாட்சி. இது வினோதமான புத்தகம், வினோதமான புத்தகம். இப்படிப்பட்ட புத்தகம் இப்படிப்பட்ட புத்தகம், இப்படிப்பட்ட எழுதுற பாணி இல்ல. ஏதோ மூடி மறைச்சு, ஏதோ அழகு காமிக்கிறது, அப்படிப்பட்ட பிரயாசம் இங்கே காணப்படுறது இல்ல. ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. மறுபடியும் இது நமக்காக ஏதோ கேள்வி இல்ல கண்டிப்பா. ஆனாலும் உங்கள்கிட்ட ஏதாவது இதெல்லாம் விஷயங்கள் கேட்கும்போது ஏதாவது இருந்தா நீங்க பேசலாம். நமக்கு தெரியும் இந்த கேள்வி வரும்போது என்ன நோக்கம், என்ன நோக்கம் இப்படி எல்லாம் எழுதணும்னா ரொம்ப சிம்பிள். இதுக்கு பதில் நான் சொல்ல வேண்டாம், உங்ககிட்ட வைக்கிறேன். என்ன நோக்கம் இப்படி எழுதுறதுக்கு? யார் யார் கை உயர்த்தி நீங்க பேசலாம். என்ன நோக்கம் இப்படி எழுதுறதுக்கு? அவ்வளவு டைம் ஆகுதா பதில் சொல்றதுக்கு? வேதம்ல இந்த மாதிரி வெள்ளியரங்கமான விதத்துல நாசம் மோசம், நன்மை தீமை எல்லாமே அப்படியே எழுதுறதுக்கு என்ன நோக்கம்?
யாருமே பதில் இல்ல? பிரதர் வணக்கம் பிரதர். வணக்கம் ஸ்டான்லி மேரி சிஸ்டர். தேவனுடைய திட்டம் அது போல இருக்கிறதுனால பிரதர். ஓகே. இது நீங்க சொல்றீங்க. ஓகே. பார்க்கலாம். இன்னும் ஒரு ஆன்சர் நான் தேடிங்கிறேன். யார் சொல்லுவாங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து உயிர் விட்டதுனால அது ஆதாம் செய்த பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து வந்து உயிர் விட்டார். அவ்வளோ டீப் போக தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு புத்தகம் அவ்வளோ அவ்வளோ எப்படி சொன்னா ஒரு கான்ட்ரடிக்டரி மாதிரி ஒருத்தர் கதாநாயகன் மாதிரி காமிக்கிறது. ஆனா அவர்கிட்ட அற்புதமான வல்லமை இருக்குது. அற்புதமான விதத்துல பொறுக்கிறாரு. அவர் தேவனுடைய குமாரன் இருக்கிறாரு. அநேக பெரிய பெரிய ஆச்சரியமான அற்புதங்கள் செய்யறாரு. ஆனா கடைசியில ஒரு சிலர் அவரை பிடிச்சு அவரை குற்றவாளி நியமிச்சு அவர் மோசமான விதத்துல வந்து சிலுவையில அறையப்பட்டு வைக்கிறது. அவர் கொடூரமான மரணம் மறிக்கிறது. இது 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 என்ன நோக்கம்? இந்த உலக ஜனங்கள் இனிமே அது மாதிரி செய்யாத இருக்கிறதுக்காக தேவனுடைய திட்டமா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து பிரதர். சரி, சிஸ்டர் மேரி ஸ்டான்லி வந்து இது மாதிரி வந்து சொல்றாங்க. மற்ற சகோதரிகள் யாருக்கு ஏதாவது கருத்து இருக்கா? நான் சொல்றேன். கடைசியில யார சொல்லணும் நான் சொல்றேன். இதோடைய நோக்கம் சிம்பிள். சத்தியம் வெளிப்படணும். சத்தியம் வெளிப்படணும். சத்தியம் வெளிப்படும் போது எல்லாமே காமிக்கிறது. எதுவுமே மூடி மறைக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு நான் உனக்கு ஒரு உதாரணம் காமிக்கிறேன். பழைய ஏற்பாடு பகுதியில வந்து நேற்று தான் ஒரு ஹிந்தி கிளாஸ்ல வந்து நம்ம படிச்சுட்டு இருந்தோம். நாகமானுடைய 7 முழுக்குதல், அது பேசிக் கிளாஸ். நாகமானுடைய 7 முழுக்குதல் குறித்து கர்த்தர் இயேசு என்ன சொன்னாரு? வாசிக்கலாம். மத்தேயு 19:11. சாரி, மத்தேயு 19:12. Matthew 19:12. மத்தேயு 19வது அதிகாரம் வசனம் 12. தாய் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு. மன்னிக்கணும். அது ராங் விஷயம். வேற இடத்துல கர்த்தர் சொன்னாருங்களா? இஸ்ரேல்ல அநேக குஷ்டரோகிகள் இருந்தாங்க எலிசா காலத்துல. ஆனா நாகமான் மட்டும் குணமாக்கிட்டார். ஏன்? காரணம் அவருடைய விசுவாசம். இப்போ நேத்து கேட்ட கேள்வி என்ன கேட்டாங்கன்னா, அவர் நாகமானுடைய குணமாக்குறதுக்கு காரணம் அவருடைய விசுவாசம் இருந்துச்சு. ஆனா நம்ம என்ன படிக்கிறோம் நாகமான் குறித்து? 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 11-13. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் வசனம் 11 முதல் 13 வரை. அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் கர்வாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோட திரும்பி போனான். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். என்ன பாக்குறோம்னா, அந்த வசனம் நான் தேடிக்கிறேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு. மாதிரி வந்து நாகமான் ஓடி இருக்கிற குறித்து கர்த்தர் இயேசு வந்து எப்படி பேசினாரு? ஆமா, லூக்கா 4ஆம் அதிகாரம் 27வது வசனம். லூக்கா 4வது அதிகாரம் வசனம் 27. அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே
இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறு ஒருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்க நம்ம பார்க்கிறோம், இது காரணம் வந்து நாகமானுடைய விசுவாசம். அவர் எவ்வளவு விசுவாசம் இருந்துச்சு கேட்டாக்கா, அவருடைய வீட்டுல ஒரு சின்ன பெண்ணு வேலைக்காரிகள் சொல்ற சாட்சி நம்பி அவர் ஊரை விட்டு அவர் வராரு எலிசா தீர்க்கதரிசி தேட. ஆனா அதே நாகமான் வந்து கோபமாயிட்டு அவர் வந்து அதிருப்தி ஆகி அவர் அப்படியே கோபத்துல போகிறாரு. அதெல்லாம் விஷயம் கூட வேதம் பேசுது. அதெல்லாம் வந்து வேதம் காமிக்கிறது. இதெல்லாம் என்ன நிரூபிக்கிறதுனா, வேதத்துல எல்லாமே வைக்கப்பட்டிருக்குது. ஏன்னா இதனுடைய நோக்கம் என்னன்னா, சத்தியத்தை வெளிப்படணும். சத்தியத்தை நம்ம கர்த்தர் நமக்கு சொன்னார் இல்லைங்க, உங்களுடைய வசனமே சத்தியம். சரி, தொடரலாம் சிஸ்டர். பக்கம் 39, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். உலக சரித்திரம் இந்த எழுத்தாளர்கள் சொல்லும் சிலவற்றிற்கு ஒத்து போகாதிருந்தாலும் இவர்கள் எழுதினது பொய் என்று சொல்ல முடியாது. இவ்விதமாய் அவர்கள் பொய் சொல்லி இருப்பார்கள் என முடிவெடுப்பவர்கள் இந்த பொய்யை எழுதுவதற்கு அவர்களுடைய நோக்கத்தை நிரூபிக்க வேண்டும். பெயரையாவது, புகழையாவது, வல்லமையையாவது, உலக ஆசீர்வாதங்களையாவது எதிர்பார்த்து அல்லது நம்பி இப்படி செய்தார்களா? அவர்களுடைய வறுமையும் யூத மத தலைவர்களை விட அவர்கள் தலைவருடைய புகழற்ற நிலையும் மேற்சொன்ன கருத்துகளுக்கு விரோதமானதாக இருக்கிறது. மேலும் குற்றவாளியாக மரித்ததும் அல்லாமல் சமாதானத்தை கலைக்கிறவராக யூதரால் எண்ணப்பட்டு தம்மை தாமே உயர்த்தாமல் தம்முடைய உபதேசங்களை நிலைநிறுத்துபவர்களுக்கு உலக பிரகாரமான புகழோ ஆசீர்வாதமோ கிடைக்கும் என்ற நம்பிக்கையை கூட தர முன் வரவில்லை. மாறாக இயேசுவை பிரசங்கித்தவர்களுடைய நோக்கம் அவ்வாறு இருந்தால் அது பிரசங்கிக்கப்படும் போது உபத்திரவத்தையும் சிறைவாசத்தையும் அடிகளையும் மரணத்தையும் கொண்டு வந்த போது உடனடியாக அவ்வேலையை நிறுத்தி இருக்க மாட்டார்களா? ஆனால் காரணத்தை அறியும் போது அம்மனிதர்கள் உலக ஆசீர்வாதங்களுக்காக வாழாமல் தங்களுடைய வீடு, புகழ், மேன்மை, வாழ்க்கை அனைத்தையுமே தியாகம் செய்ததுடன் மற்றவர்களை உயர்த்துவதிலும் ஒழுக்க ரீதியாக உன்னத நிலையை அடைய செய்வது அவர்களுடைய உன்னத நோக்கமாய் இருந்தது. மேலும் கவனிக்கும் போது அவர்களுடைய சாட்சியானது சுத்தமும் உண்மையுமானதும் சாதாரண எழுத்தாளர்களை விட 10 மடங்கு அதிக நம்பிக்கைக்கு பாத்திரமும் ஆனது. அன்றியும் இவர்கள் மூட நம்பிக்கை உடையவர்களும் அல்ல. இவர்கள் புத்தியும் நேர்மையான மனதுள்ளவர்களாக தங்களுடைய விசுவாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் தகுந்த காரணத்தை கூறக்கூடியவர்களாயிருந்து தாங்கள் கொண்டிருந்த எண்ணங்களுக்கு இசைவாக உண்மை உள்ளவர்களாக நடக்க கடும் முயற்சி மேற்கொண்டிருந்தனர். இந்த பேரால வந்து பிரதர் எழுதுறாரு, அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வேதத்தை பத்தி நாம சிந்திக்கும் போது நம்ம ஞாபகம் வைக்கணும், வேதத்துல இருக்கிற வார்த்தைகள் பிரகாரமா உலகம் பேசுறது இல்லை. கர்த்தர் இயேசு பத்தி உலகம் வந்து சில விஷயங்கள் ஒத்துக்கிறது இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம உலகத்துல வந்து இப்படிப்பட்ட சாட்சி இல்லை, இது வந்து நம்ம நம்ப முடியாது. அப்போ அவங்க எல்லாம் வந்து சில பொய் எழுதிட்டாங்க. அப்ப பொய் எழுதுறதுக்கு என்ன லாபம், என்ன கிடைக்கும்? அந்த எழுதுறவர் வந்து ஒருவேளை பொய் எழுதிட்டாங்கன்னா அதுல வந்து அவங்க என்ன லாபம் கிடைச்சிச்சு? ஏதோ சொத்து கிடைச்சிச்சா? ஏதோ உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதம் அல்லது பிரயோஜனம் அல்லது வல்லமை ஏதோ வாங்கிட்டாங்கன்னா? மாறாக இந்த எழுதுறவரெல்லாம் ரொம்ப ஏழ்மையான ஜனங்களா இருந்தாங்க. இந்த இருக்கிற எழுதுறது
சாட்சிக்காக அவங்க உபத்திரம் வாங்கிட்டாங்க, கஷ்டங்கள் வாங்கிட்டாங்க, அவங்க உயிர் கூட போயிடுச்சு. இப்படிப்பட்ட விஷயங்கள் பார்க்கும்போது என்ன பார்க்கிறோம்னா, இவங்க எழுதிட்டாங்க. என்னத்துக்கு எழுதிட்டாங்க? என்ன நோக்கம் இருந்துச்சு? இந்த நோக்கம் பார்க்கும்போது ரொம்ப சுத்தமான நோக்கமா இருந்தது. ரொம்ப மேலான இருக்கிற ஒழுக்கு பத்தி பேசினாங்க. மேலான இருக்கிற ஒழுக்கு ஆ எப்படி சொல்லனா, கொள்கைகள் குறித்து எடுத்து பேசினாங்க. இப்போ இவங்க எப்படி சொல்லலாம்? ஒரு ஒரு ரொம்ப வைராக்கியம் உள்ளவர்கள், ஃபேனடிக்ஸ் அப்படி கிடையாது. மாறாக அவங்க பேசுற வார்த்தைகள் பார்த்தா, அவங்களோட வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்தா, அது வந்து ரொம்ப எப்படி சொல்லலாம்னா, விசுவாசமோட, நம்பிக்கையோட அவங்க வாழ்ந்தாங்க. ஏதோ இந்த வாழ்க்கையில, இப்போ இந்த உலகத்துல ஒரு பிரயோஜனம் வாங்கணும், அந்த மாரி அவங்க வாழவே இல்ல. இது வந்து 2ஆம் பேரா ஆ பிரதர் எழுதுறாரு. ஒரு எழுதுறவர் உடைய நோக்கம் இருக்கணும். இந்த புத்தகத்துடைய எழுதுறவர்கள் பார்த்தா ஆச்சரியமா இருக்குது. நோக்கம் குறித்து நம்ம பேசும்போது. இப்போ சகோதர, சகோதரிகள் ஏதாவது கருத்து உங்களுக்கு இருந்ததுன்னா, கூடுதலான நீங்க பேசலாம். இந்த விஷயம் வந்து ம் காமிக்கிறது வெறும் அந்த வெளியிலிருந்து அந்த வேதம் புத்தகம் பார்க்கும்போது, அந்த வேதம் புத்தகத்தை குடுக்கிற சாட்சி கர்த்தர் இயேசு பத்தி எடுத்து பேசும்போது, ஆ ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இந்த விஷயங்கள். இது பொய் சொன்னா கூட இது பொய் சொன்னா கூட, அது எந்த காரணத்துக்கு பொய் பேசுறாங்க? என்ன லாபத்துக்கு பொய் பேசுறாங்க? அப்படிப்பட்ட கேள்வி கேட்கும்போது கூட, பதில் என்ன வருதுன்னா, அவங்கலாம் ஏழ்மையான ஜனங்கள். அவங்க என்ன எழுதிட்டாங்க, அந்த எழுதுற கொள்கைகளுக்காக அவங்க உயிர கூட குடுத்துட்டாங்க. இதுதான் வந்து அந்த புத்தகத்தோட இருக்கிற சாட்சி வெளிப்படுத்துது எழுதுறவர்கள் குறித்து. இந்த மாரி இருக்கிற ஆ சாட்சி வேற எந்த உலகத்துடைய புத்தகத்துல இல்ல. நம்ம மற்ற மதத்தோடைய இருக்கிற புத்தகங்கள் நம்ம எடுத்து பேசல. ஆனா நாம ரீசென்ட்லி கேள்விப்பட்டோம். ஒரு ஒரு புரோகிராம்ல பார்த்தேன். ஒரு முஸ்லிம் அவர் சொல்றாரு, "நம்ம பேர் சொல்வோம். முகமது வந்து அ நம்ம தீர்க்கதரிசி." அவர் என்ன தீர்க்க தரிசனம் பேசுனான்னு கேட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. அவர் தீர்க்கதரிசி சொல்லும்போது அவர் என்ன தீர்க்க தரிசனம் பேசினாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசி சொல்லும்போது, அவர் எவ்வளவு தீர்க்க தரிசனம் பேசினாருன்ட்டு அவருக்கு கூட அந்த சாட்சி குடுத்தார். சோ இப்ப பாருங்க இந்த இந்த அந்த புத்தகத்தை வேதம் வெறும் ஒரு வெளியத்திலிருந்து ஒரு வினோதமான புத்தகத்தை அதோடைய சாட்சி எவ்வளவு வினோதமா இருக்குது. அது அதே வெளிப்படுது இப்போ. அது படிச்சு பின்பு அது எவ்வளவு சத்தியம் இருக்கு அது 2வது. நம்ம வெளிய பேசின்கிறோம். அந்த ம் மேல் ஓட்டமாய் அந்த புத்தகத்தை பார்க்கும்போது, எப்படி இருக்குது அந்த புத்தகத்துடைய சாட்சி? யாருக்கு ஏதாவது கருத்து இல்ல? அடுத்த சின்ன தலைப்புக்கு போறோம். பைபிள் இஸ் நாட் மேனுஃபேக்சர்ட் ஹிஸ்டரி. அதாவது வேதத்துல வந்து ஒரு கற்பனையான சேர்க்கப்பட்ட சரித்திரம் குடுக்கப்பட்டிருக்குது அப்படி சொல்ல முடியாது. சிஸ்டர் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம்.
பக்கம் 39 கடைசி பெறா. மேலும் நாம் குறிப்பிட்டது பழைய ஏற்பாட்டு பல்வேறு எழுத்தாளர்களுக்கும் பொருந்தும். அவர்கள் முக்கியமாக தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாய் இருந்தவர்களில் குறிப்பிடத்தக்க மனிதர்கள். அவர்களை பற்றிய சரித்திரத்தில் அவர்களுடைய நன்னடக்கையையும் பலவீனங்களையும் குறைகளையும் கண்டித்து பாரபட்சம் இல்லாமல் எடுத்துரைக்கிறது. சத்திய வேதம் ஒரு மத ஏற்பாட்டில் உள்ள மக்களின் பயபக்திக்காக உருவாக்கப்பட்ட சரித்திரம் என்று நினைப்பவர்களுக்கு அது ஆச்சரியத்தை அளிக்கக்கூடியதாய் இருக்கிறது. வேதம் சத்தியம் என்று சொல்லப்படுவது போலவே அது யதார்த்தம் உள்ளதாகவும் இருக்க வேண்டும். அது வஞ்சகமாக ஏமாற்றுக்காரர் எழுதிய புத்தகமானால் அவர்கள் மனிதரை மேன்மைப்படுத்தி குற்றமில்லாதவர்களாகவும் சிறந்த மனிதர்களாகவும் காண்பித்து தாங்கள் எழுதியது தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது என்று சித்தரித்திருப்பார்கள். ஆனால் வேதத்தில் அவ்வகையான காரியங்கள் இல்லாமலும் அதை வாசிப்போரை வஞ்சிக்கவோ ஏமாற்றவோ வேண்டும் என்ற நோக்கமும் இல்லாமலும் அது நியாயமான சாட்சியாக இருக்கிறது. இந்த வகையில பார்க்கும்போது வேதத்துல சொல்லப்பட்ட வார்த்தைகள் பார்க்கும்போது, சம்பவங்கள் பார்க்கும்போது, நபர்கள் குறித்து பார்க்கும்போது, இது ஒரு உருவாக்கப்பட்ட சரித்திரம் அப்படி அல்ல. மாறாக அது எப்படித்தான் இருந்தது, நல்லது கெட்டது எல்லாமே அங்கே சேர்ந்து வெளிப்படுவது தான் பார்க்கிறோம். ஒரு ஒரு ஏதோ ஒரு குறிப்பிட்ட நோக்கம், ஜனங்களுக்கு ஒரு மதத்தை ஆரம்பிக்கணும், ஒரு நபருக்கு ரொம்ப ஒரு வெறும் நல்ல குணங்களை தான் இருக்குது காமிக்கணும், அந்த மாதிரி அல்ல. வேதத்து எப்படி இருக்குது கேட்டா, அது எப்படித்தான் இருந்தது, எப்படித்தான் நடந்துச்சு, அந்த நபருடைய நல்லம் புலம் ரெண்டும் அது வெளிப்படுவது. இதுதான் வேதத்துடைய ஒரு ஆச்சரியமான எப்படி சொல்லலாம் நிரூபணம். இது சத்தியம். இந்த பேராக்கு யாருக்கு ஏதோ கருத்து இருக்கா? மேரி சிஸ்டர், அந்த விஷயம் நீங்க சொன்னீங்க, வேதம் தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுவது, அதெல்லாம் அதெல்லாம் எப்ப நம்ம அது புரியுதுன்னா, நம்ம லெவல்ல நம்ம தேவனால் அழைக்கப்பட்ட ஜனங்கள், அவர் நம்மளுக்கு அவருடைய பரிசுத்த ஆவியினால் ஜனப்பித்து நம்மளுடைய மனக்கண்கள் திறந்து வேதம் படிக்கும்போது இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் விதத்துல நம்ம இந்த 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 ஒரு 66 புத்தகங்களுக்குள்ள இருக்கிறது ஒரு தாற்பயம் என்ன, இதுதான் தேவனுடைய தெய்வீக திட்டம். இது ரொம்ப பெரிய புரிதல். இந்த புரிதல் சாதாரணம் இல்லை. ஆனா வேதம் ஒரு 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 எப்படி சொல்லணும்னா, ஒரு புது சிருஷ்டி இல்லாமல் வெறும் ஒரு பைபிள் பார்க்கும்போது, ஒரு பைபிள் அவ்வளவுதான், ஒரு புத்தகம் பார்க்கும்போது அந்த புத்தகத்தை எவ்வளோ வினோதமா இருக்குது, எவ்வளவு விசேஷமா இருக்குது, அந்த எழுதப்பட்ட வார்த்தைகள் பார்க்கும்போது, அந்த எழுதுறவருடைய நோக்கம் பார்க்கும்போது வேற அந்த பார்வையில தான் இங்கே பேச. ஓகே ஓகே பிரதர். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நீங்க வாங்கிட்டா, ஒருவேளை நீங்க ஒரு ஹிந்து கிட்ட பேசுறீங்க, ஒரு முஸ்லிம் கிட்ட பேசுறீங்க, வேற வேற மதத்தார் கிட்ட பேசுறீங்கன்னா, இந்த 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 மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட்
நீங்க எடுத்து பேசலாம். எடுத்து கேட்கலாம். அதாவது வந்து பாருங்க, இந்த வேதம் எப்படி எழுதியிருக்குது? இந்த வேதத்துடைய இருக்கிற முக்கியமான நபர் இயேசு கிறிஸ்து பத்தி எப்படி எழுதியிருக்குது? இதெல்லாம் ஏன் இப்படி எழுதுகிறது? இதுக்கு நோக்கம் என்ன? இது ஏதாவது லாபம் ஆயிடுச்சா? ஏதாவது வந்து ஒரு ஆ ஒரு ஏதாவது ஒரு வல்லமை வெளிப்படுதா? ஏதாவது ஒரு ஆ பிரயோஜனம் உலக பிரகாரமான பிரயோஜனம் ஆகுதா? சோ இப்படிப்பட்ட விஷயங்கள் வைக்கும்போது நெறைய பேர் கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆமா, இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குதே! கனகராஜ் பிரதர் ஏதோ கேள்வி? பிரதர் நீங்க நீங்க சொன்ன மாதிரி தான் பிரதர் நம்ம பாக்குறோம். ஏன்னா இந்த புத்தகத்தினுடைய உண்டாவதற்கு எழுத்தாளருடைய நோக்கம் வந்து பார்க்கும்பொழுது ஆம், அதாவது மரணத்திற்கு ஏதுவான குற்றவாளியாக தீர்க்கப்பட்டு யூதர்களால் அக்கிரமக்காரராக எண்ணப்பட்டு அவருக்குள் இருந்த மத தலைவர்களால் அவர்கள் வாழ தகுதியற்றராக தீர்க்கப்பட்டு மறிக்க வேண்டும் என்று கேட்டு கொண்டதற்கு இணங்க அவரை சிலுவையிலே அறைந்தார்களே. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் இந்த எழுத்தாளர்கள் எவ்வளவு இருதயத்துல அந்த கர்த்தருடைய அந்த அதிசயங்களையும் மற்றும் அவருடைய உபதேசங்களையும் பார்த்துட்டு அப்படி இவ்வளவு தியாகத்துக்காக அவர் மறிக்க கூட தயாராகி அந்த புத்தகம் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா அவங்க அடுத்த பேரால பார்க்கும்போது வீடுகளையும் புகழ்ச்சியும் மேன்மையும் வாழ்க்கையை கூட அதை இழந்திருக்காங்க, தியாகம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அந்த எழுத்தாளர்கள் ரொம்ப எளிமையானவர்களா இருந்திருக்காங்க. மத போதர்கள் அதற்கு மேல இருந்திருக்காங்க. அதையும் தாண்டி அவங்களுக்கு ஒரு தாக்கம் இருக்க போய் தான் இப்பேற்பட்ட எழுத்துக்கள்ல கர்த்தரை வெளிப்படுத்தி இருக்கிறாங்கன்னு பார்க்க முடியுது. நன்றி. இது 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 இந்த மாதிரி இருக்கிற சாட்சி வந்து என்ன என்ன ஒரு சாட்சி வெளிப்படுதுன்னா, அவங்கெல்லாம் இந்த வாழ்க்கையில எந்த ஒரு லாபமே வாங்கல. எந்த ஒரு ஆசீர்வாதமே வாங்கல. எந்த ஒரு பிரயோஜனமே வாங்கல. ஒரு கேள்வி வருது. அப்ப இந்த வாழ்க்கையில இப்பவே வந்து அவங்க ஒன்னும் ஆ வாங்குறது இல்ல, வாங்குறதுக்கு பார்க்கறது இல்ல. அப்ப இது என்ன இது? அப்போ ஒரு இன்னொரு வாழ்க்கை இருக்கா? அந்த மாரி அந்த மாரி ஒரு கேள்வி ஆ உண்டாக்குது, உண்டாக்குது. கண்டிப்பா. மற்ற சகோதரிகள் தேங்க் யூ. தொடரலாம் சிஸ்டர். பக்கம் 40 ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். தேவனுடைய திட்டங்களையும் சித்தத்தையும் பற்றிய வெளிப்பாட்டை எதிர்பார்க்கும் போது அந்த வெளிப்பாடு தேவனுடைய சத்திய வேதமே எனவும் அது மனிதருடைய நோக்கத்தில் எழுதப்படவில்லை என்றும் கண்டறிந்த பின்பு அதுதான் உண்மை என ஏற்றுக்கொள்வதற்கு அதில் உள்ள எல்லா உபதேசங்களும் தேவனால் ஏவப்பட்டு எழுதப்பட்டதா என்றும் வேதம் அல்லாமல் இயற்கையிலிருந்து நாம் கண்டறிந்த தேவ குணநலன்களை தன்னுள் அடக்கிய உண்மை உள்ள ஆதாரமா என்றும் ஆராய்வோம். இங்க விஷயம் வந்து நம்ம பார்க்கிறோம் இந்த சின்ன பேராகிராஃப்ல. தேவன் இடத்துல இருந்து நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கிறோம். ஏனென்றால் தேவனே வந்து அவரே ஆராயறதுக்கு, அவரே புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஒரு தன்மை மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறாரு. விஷயங்கள் பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு மனுஷனுக்கு ஒரு தன்மை கொடுத்திருக்கிறாரு. அந்த வகையில கண்டிப்பா தேவன் வந்து ஒரு வெளிப்பாடு வெளிப்படணும். அவரு அந்த வெளிப்படுறாரு இந்த வேதத்துல. அந்த வகையில இது இருக்கும்போது இப்ப நம்ம பார்க்கலாம் எப்படி இந்த புத்தகத்துல எழுதிருக்குது. இந்த எழுதப்பட்டு இருக்கிற சாட்சி மற்றும் வார்த்தைகள் ஒட்டுமொத்தம் தேவனுக்கு எப்படி சாட்சி கொடுக்குது, இந்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம் சொல்லிட்டு ஒரு குட்டி பேராகிராஃப் தொடரலாம் நான் நினைக்கிறேன். யாருக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் சொல்லலாம். பக்கம் 40 கடைசி பேராகிராஃப். புதிய ஏற்பாட்டின் முதல் 5 புத்தகங்களும் பழைய ஏற்பாட்டின் பல புத்தகங்களும் அதன் ஆசிரியர்கள்
அறிந்த விஷயங்களை பற்றிய சரித்திரமாயும் அவருடைய குணநலன்களால் அது உண்மை என்றும் உறுதி பண்ணப்பட்டவைகளுமாயும் இருக்கிறது. அவர்கள் நன்கு தெரிந்த தொடர்புள்ள அநேக உண்மைகளை வெளிப்படுத்துவதற்கு ஒரு விசேஷமான வெளிப்பாடு அவசியமில்லை என்றாலும் தேவன் மனிதருக்கு ஓர் வெளிப்பாட்டை தர விருப்பம் கொண்டதாலும் இப்புத்தகங்களில் சொல்லப்பட்ட சம்பவங்கள் அந்த வெளிப்படுத்துதலோடு சம்பந்தப்பட்டதாலும் அவைகளை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு தேவையான ஆதாரங்களை உடையதாயிருக்க தேவன் தெரிந்து கொண்ட நேர்மையான எழுத்தாளர்கள் அவசியமான உண்மைகளை மட்டும் குறிப்பிடவும் தேவன் அதை எழுதும்போது மேற்பார்வையிட்டு திட்டம் வகுத்திருப்பார் என்றும் நம்பலாம். வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள சரித்திர பகுதிகளை ஏற்றுக்கொள்வதற்கு அதை எழுதின எழுத்தாளர்களின் குணங்களும் நோக்கங்களுமே அவைகளின் நம்பகத்தன்மையை அளிக்கிறது. நல்ல மனிதர்கள் கண்டிப்பாக பொய் உரைக்க மாட்டார்கள். தித்திப்பான கிணறு கசப்பான தண்ணீரை கொடுக்காது. நன்மை விளையும் பொருட்டு அதன் ஆசிரியர்கள் தீமையை சொல்லியும் செய்தும் இருப்பார்கள் என்ற சந்தேகத்தை நீக்கும் வண்ணமாக அவர்களால் எழுதப்பட்டது ஒன்றுக்கொன்று இசைவானதாய் இருக்கிறது. இந்த பேராகிராஃப்ல நாம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை எப்படி புது ஏற்பாடுடைய முதல் 5 புத்தகங்கள், அந்த 4 சுவிசேஷம் மத்தேயு, மார்க், லூக், யோவான் மற்றும் அப்போஸ்தலர் இருக்கிற புத்தகம், அது 5 புத்தகங்கள் எப்படி இருக்குது கேட்டாக்கா அது சரித்திர புஸ்தகங்கள் போல, அதாவது நடந்த சம்பவங்கள் அது எடுத்து சொல்லணும். இந்த காரியங்கள் இப்படி இருக்கும்போது தேவனே வழி நடத்திட்டார் இந்த எழுதுறவர். எப்படி கேட்டாக்கா அவங்களே இந்த விஷயத்தை, என்றால் அவங்க நேர்மையான ஜனங்கள், அவங்களே இந்த விஷயத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு தேவன் அவங்களுடைய வாழ்க்கையில அந்த தேவையான இருக்கிற விஷயங்கள் அவங்க பார்வைக்கு அவரை கொண்டு வந்தாரு. இந்த வகையில இந்த எழுதுறவர்கள் நல்ல மனுஷர்கள். அவங்க ஏற்கனவே அவங்களுடைய சுபாவம் எப்படி இருக்குன்னா சத்தியத்தின் சுபாவம், பொய் பேசுற இருக்கிற ஜனங்கள் அல்ல, பொய்க்கு வெறுக்கிறவர்களா இருக்கிறாங்க. அந்த வகையில அவங்க இந்த வேலை தேவன் அவங்களுக்கு கொடுக்கும்போது, இந்த சம்பவங்கள் தேவன் அவங்களுக்கு முன்பாக கொண்டு வரும்போது ரொம்ப நேர்மையில அந்த விஷயத்தை எடுத்து அவங்களுடைய சாட்சி எழுதிட்டாங்க. ஏன்னா அவங்க நேர்மையான ஜனங்கள், தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களா இருந்தாங்க. இங்க நம்ம பார்க்கிறோம். இந்த பார்க்கும்போது நம்ம பார்க்கிறோம் அவங்க நேர்மை, அவங்க உண்மை, அவங்க பொய் பேசாதவரா இருந்தாங்க. சோ இப்படித்தான் தேவன் இந்த எழுதுறவரை அவர் தேர்ந்தெடுத்தாருன்ட்டு இங்க நம்ம பார்க்கிறோம் இந்த பேரா. இத பத்தி யாருக்கு ஏதாவது கருத்து இருந்தனா நீங்க பேசலாம். நான் ஏதோ பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டோ கூட நீங்க சொல்லலாம். ஆல்வின் பிரதர் இல்ல நமக்கு மத்தியில இன்னைக்கு. அந்த பிரதர் அவங்க அம்மா இறந்துட்டாங்களா, போய் பார்க்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓ சாரி. வணக்கம் பிரதர். வணக்கம் சிஸ்டர். இந்த இனிப்பான கிணத்துல கசப்பான தண்ணீர் வராது என்ற அந்த இது கருத்து சத்தியத்துடைய அந்த சத்தியம் வெளிப்பட்டதுனால அதுல கசப்புகள் இருக்காது என்ற அர்த்தமா பிரதர்? அப்படி இல்ல. இது என்ன பேசுதுன்னா இனிப்பான கிணறுல கசப்பான தண்ணி வருதுல இயற்கையான விஷயம் அப்படி இருக்கு. அப்ப இது என்ன விஷயம்னா சொல்லிங்கிறார்னா, தேவன் எப்படிப்பட்ட ஜனங்கள் தேர்ந்தெடுத்தார்னா, ஏற்கனவே அவங்களுடைய சுபாவம் ஒரு நேர்மையான சுபாவம், உண்மைதான், பொய் பேசுறவர் அல்ல.
இப்போ இப்படிப்பட்ட நபர்கள் எழுதுறவர் தேவன் தேர்ந்தெடுக்கும் போது அவங்க இந்த வேலை செய்யும் போது அவங்களுக்கு வந்து அந்த விஷயங்கள், அந்த சம்பவங்கள் அதை பார்க்கும்போது அவங்க அதை கேட்கும்போது அவங்க அதை ரொம்ப நேர்மையா அதோடைய விஷயங்கள் எழுதிட்டாங்க. எந்த ஒரு பொய், ஒரு கற்பனையான காரியத்தை எடுத்து அவங்க எழுதவே இல்லை. இது என்ன சொல்லின்னு வர்றாருன்னா, தேவனுடைய தேர்தல் நேர்மையான நபர்கள் எழுதுறவர் தேர்ந்தெடுத்தாரு. மத்தேயு, மார்க், லூக், யோவான், பவுல் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப நேர்மையான இருக்கிற நபர்களா இருந்தாங்க. மற்ற சகோதரி ஏதாவது கருத்து இருந்தா நீங்க பேசலாம். ஓகே, தேங்க்யூ பிரதர். நானு தண்ணீர் வந்து சத்தியத்தையும் குறிப்பிக்குது, ஜனங்களையும் குறிப்பிக்குது. அடையாள பாஷையில பேசலாம், அடையாள பாஷையில பேசலாம், நேரடி பாஷையில பேசலாம். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ பிரதர். கொஞ்சம் டவுட் இருந்துச்சு, கிளியர் பிரதர். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ஜெகதீஷ் பிரதர் ஏதாவது கேள்வி? இப்ப நான் கவனிச்சிட்டு இருக்கிறேன் நானு. மறுபடியும் அதை ரீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம்ல நான் கேள்வி கொஸ்டின் பண்றேன். சரி பிரதர், சரி பிரதர். தேங்க்யூ. அடுத்து தொடரலாம். பக்கம் 41 ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். இது வந்து ஒரு டைட்டில் இருக்கு, தெரியல தமிழ்ல போட்டுக்குது, தெரியல இங்கிலீஷ்ல போட்டுக்குது. எஸ்டாப்ளிஷ் facts of history are truths, but not all are facts. இது வந்து இங்கிலீஷ்ல ஒரு சப்டைட்டில் இருக்குது. Established facts of history are truths, but not all are facts. இது ரொம்ப வினோதமான வார்த்தைகள் இங்க இருக்கு. தமிழ்ல அது மொழிபெயர்ப்பு யாருக்கு பண்ண முடியுமா பண்ணுங்க. சரித்திரத்துல நடந்த சம்பவங்கள் ஏதோ நிரூபிக்கப்பட்டிருக்குது, அது சத்தியம். ஆனால் எல்லாமே உண்மையா நடந்த சம்பவங்கள் சொல்ல முடியாது. இது வந்து டைட்டில், சப்டைட்டில். சிஸ்டர் கண்டினியூ பண்ணுங்க. பக்கம் 41 ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். நியாயாதிபதிகளின் புத்தகம், ராஜாக்களின் புத்தகம், நாளாகம புத்தகங்கள் முதலானவைகளில் கவனமாக தரப்பட்டுள்ள அக்காலத்தின் முக்கியமான சரித்திர சம்பவங்களும் ஆட்களையும் பற்றிய விஷயங்களின் நிச்சயத்தை எவ்வகையிலும் யாரேனும் குறைத்து மதிப்பிட முடியாது. எபிரேய வேதத்தில், அதாவது பழைய ஏற்பாடு, சரித்திரங்கள், பிரமாணங்கள், தீர்க்க தரிசனங்கள், அவைகளை பற்றிய சரித்திரங்கள், வம்ச வரலாறுகள், அநேக தெளிவான காரியங்களும் இன்னும் இந்த 20ஆம் நூற்றாண்டின் பார்வையில் பார்த்தால் அவமரியாதையாக தோன்றுகிற அநேக சரித்திரங்களும் கூட வேதத்தில் பதியப்பட்டுள்ளது. ஏனெனில் ஆபிரகாமின் ஒரு குறிப்பிட்ட வம்சத்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியா வருவார் என்ற எதிர்பார்த்தலின் காரணத்தினாலேயே. உதாரணமாக ஆதியாகமம் 19வது அதிகாரம் வசனம் 36 முதல் 38 வரையில் மோவாபியர் மற்றும் அம்மோனியர் என்ற ஜாதியாரின் தோற்றத்தையும் ஆபிரகாமோடும் இஸ்ரேலரோடும் அவர்களுக்கு இருந்த சம்பந்தத்தையும் காண்பித்து அவர்களுடைய முழு சரித்திரத்தை பற்றி கூறுவது ஒரு சரித்திரக்காரனுடைய மனதிற்கு மிகவும் அவசியமாக காணப்படுகிறது. அதே போல இயேசுவின் தாயாகிய மரியாளுக்கும் அவளுடைய புருஷன் யோசேப்புக்கும் ராஜாவாகிய தாவீதுக்கும் கோத்திர பிதாவாயிருந்த யூதாவின் சந்ததியாரை பற்றியும் அச்சந்ததி மறுபடியும் ஆபிரகாமின் சந்ததியாக விவரமாய் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. லூக்கா 3வது அதிகாரம் வசனம் 21, 31, 33, 34.
மத்தேயு 1வது அதிகாரம் வசனம் 2 முதல் 16 வரை. இதனாலேயே சந்தேகத்திற்கு இடமின்றி யூதாவின் வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டது போல் அவ்வளவு திட்டமாக மற்ற சந்ததியார் பற்றி ஏன் கொடுக்கப்படவில்லை எனில், இஸ்ரேலை ஆளப்போகிற ராஜாவும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியாவும் இந்த சந்ததியிலேயே தோன்றுவார் என்று தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டதே காரணம். ஆதியாகமும் 49வது அதிகாரம் வசனம் 10, ஆதியாகமும் 38ஆம் அதிகாரம். அப்போ இது 21ஆம் நூற்றாண்டுல நம்ம இப்போ 7ஆம் சபை லவோதோக்கியா நம்ம வாழும்போது இப்போ இருக்கிற நம்மளுடைய எப்படி சொல்லலாம் அறிவு, நம்மளுடைய பார்வை பார்க்கும்போது சில நேரத்துல நம்ம யோசிப்போம், எதுக்கு அவ்வளவு விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது, ஏன் அவ்வளவு வம்ச வரலாறம் கொடுக்கப்பட்டிருக்குது, ஏன் ஏன் வேதம் மீண்டும் மீண்டும் சில வரலாறும் கொடுத்துட்டே இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். காரணம் என்ன? அப்ப அந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம பார்க்கிறோம், தேவன் வரப்போற மேசியா அவரு மாம்சத்துல பொருந்தும் போது அவரு எந்த விதமான வம்ச வரலாறுல வருவாரு, அவருடைய இருக்கிற பிறப்புக்கு ஆபிரகாமுக்கு என்ன சம்பந்தம், அந்த காரியங்களை தெளிவாக காமிக்கிறது. அந்த வரலாறு சரி, அந்த நபர்கள் சரி, அவங்களுடைய வாழ்க்கை சம்பவங்கள் சரி, இதெல்லாம் வெளிப்படணும், சொல்லணும், வெளியரங்கமா இது எல்லாருக்கும் முன்னாடி வெளிப்படணும். உதாரணத்துக்கு மோபியர், அமோனியர் இருக்கிற தேசங்கள் அவங்க எப்படி உருவாக்கப்பட்டது, அவங்களுடைய சரித்திரம் என்ன, என்ன சம்பவம் நடந்துச்சு, இதெல்லாம் லோத்துடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 36ல இருந்து 38 எல்லாம் சில விஷயங்கள் ரொம்ப கொஞ்சம் இப்போ நம்ம கேட்கலாம், எதுக்கு இதெல்லாம் எடுத்து சொல்லணும். ஆனா இது ஏன் சொல்லணும்னா, சில சம்பவங்கள் நடந்துச்சு. அந்த நடந்த சம்பவங்கள் ஒரு நேர்மையான சாட்சி கொடுக்க வேண்டி இருக்கிறதான் கூட நம்ம பார்க்கிறோம். ஸோ இது இது விஷயம் இந்த பேராகிராஃப்ல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, பழைய ஏற்பாடு பார்க்கும்போது பழைய ஏற்பாடுடைய சில புத்தகங்கள், உதாரணத்துக்கு ராஜாக்கள், முதல் ராஜாக்கள், 2 ராஜாக்கள், முதல் நாளாகமம், 2 நாளாகமம், நியாயாதிபதிகள், இப்படிப்பட்ட புத்தகங்கள் சில டைம் படிக்கும் போது சில 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 கேள்விகள் வரலாம். எதுக்கு இவ்வளெல்லாம் சொல்லிருக்குது, எதுக்கு இந்த அளவுக்கு இருக்கிற விவரங்கள் சொல்ல வேண்டி இருக்குது, இதெல்லாம் கேள்விகள் வரலாம். ஆனா இது என்னன்னா, ஒரு சரித்திரத்துல நடந்த சம்பவங்கள் அதை நிரூபிக்கிறதுக்கு, அது சத்தியமா இருக்கிறது காமிக்கிறதுக்கு தான் இந்த எல்லா விஷயங்கள் வேதத்துல எழுதப்பட்டிருக்குது. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நிறைய பேருக்கு தெரியல, உங்க மத்தியில கூட அப்படிப்பட்ட கேள்வி கூட இருக்கலாம். ஆனா ஒருவேளை நம்ம 21ஆம் நூற்றாண்டுடைய சிந்தை வச்சு இப்படி பேசுறோம் கூட இருக்கலாம். இப்ப சகோதர சகோதரிகள், நீங்க உங்க கருத்துக்கள் பேசலாம். இது நம்ம பார்க்கிறோம், டைம் பார்த்தோம்னா இது கடைசி பேராகிராஃப், கடைசி கருத்துக்கள், இன்னைக்கு கடைசி கிளாஸ், 1ஆம் வால்யூம். ஸோ நீங்க பேசலாம் உங்க கருத்துக்கள். நீங்க என்ன யோசிக்கிறீங்க இந்த விஷயங்கள் கேட்கும்போது? உங்க மனசுல என்ன யோசிக்கிறீங்க? எதுவுமே கூச்சம் வேண்டாம், நீங்க நேர்மையா நீங்க பேசலாம், கேட்கலாம். பாருங்க, நம்ம சிஸ்டர் மேரி எப்படி அந்த தித்தி தண்ணி பத்தி அது அடையாள பாஷையெல்லாம் எடுத்து சொன்னாங்க. அந்த மாதிரி நீங்க கூட பேசலாம். இது விஷயத்தை என்ன ஆகுதுன்னா, அது தெளிவாகுது. சில நேரத்துல பிரதர் ரசல் எழுதுற பாணி, அவருடைய எழுதுற வார்த்தைகள் உடனடியே நம்மளுக்கு புரிஞ்சிக்கிறது இல்ல. இது தமிழ்ல இருக்கும்போது உங்களுக்கு ஒரு அளவுக்கு புரிஞ்சிக்கும் நான் நினைக்கிறேன். ஆனா இங்கிலீஷ்ல நம்ம இங்கிலீஷ் படிச்சு புரிஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சில நேரத்துல ரொம்ப கடினமா இருக்கு. பால்ராஜ் பிரதர் இல்லைங்களா நம்ம மத்தியில? இல்ல
கடைசி கருத்துக்கள் சகோதர சகோதரிகள். நம்ம 3வது வால்யூம்க்கு மாற போறோம் அடுத்த வாரம். அது பத்தி ஏதாவது கருத்துக்கள் இருந்தனா நீங்க பேசலாம். பிரதர் வணக்கம் பிரதர். வணக்கம் வணக்கம் சிஸ்டர். ஏன் பிரதர் 2வது வால்யூம் சொல்ல மாட்டீங்களா பிரதர்? 3வது வால்யூம் தான் எல்லாருக்கும் புடிச்சிச்சு. எனக்கு 3வது வால்யூம் வந்து நம்முடைய ராஜ்யம் வருவதாக சொல்லி அங்கே வந்து நடக்கிற அந்த ஒவ்வொரு தலைப்பு அது மிகவும் பிரயோஜனமா இருக்கும் நமக்கு, நம்மளுடைய இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு சிஸ்டர். ஓகே ஓகே பிரதர். ரொம்ப அது ஃபர்ஸ்ட்ல இருந்தே கேட்கணும்ன்ற ஒரு ஆர்வம் இருந்துச்சு பிரதர். ஆமா, பட் இப்ப பாருங்க, நம்ம நம்ம இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம இருக்கிற கொஞ்ச நேரத்துல எது பிரயோஜனமா இருக்கும், மிக பிரயோஜனமா இருக்கும், அதுதான் நம்ம நினைச்சிட்டோம். 3வது வால்யூம் இப்ப படிச்சா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஓகே ஓகே தேங்க்யூ பிரதர். ஆனா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது பிரதர். ஆமா, அவங்க இந்த சத்தியத்தை எழுதுறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு ரொம்ப கடினமா உழைச்சுக்கிறாங்கன்றதுதான் புரியுது. கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர். நம்ம கடவுளோட கிருபையில நம்ம எவ்வளவோ பெஸ்ட்ன்ற மாதிரி தோணுது பிரதர். அவங்களுடைய கஷ்டத்துல நம்ம கொஞ்சம் கூட இல்ல. ஆமா, அது தேவனுடைய ஆவியில அது வந்து அவங்க செஞ்சுட்டாங்க. ஆமா பிரதர். நம்ம சின்ன சின்ன கஷ்டங்களுக்கு ரொம்ப சோர்ந்து போறோம். அவங்க அப்படியே மரணத்தை எதிர்த்து எழுதி இந்த சத்தியத்துங்களெல்லாம் வெளிப்படுறதுக்காக இந்த சத்தியம் வெளிப்படணும்ன்ற எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது பிரதர் கேட்க கேட்க. தேவன் உங்களை தேர்ந்தெடுத்தாரு, சொல்ல முடியாது. நீங்க கூட மரணத்துக்கு எதுவா நிற்பீங்க, சொல்ல முடியாது வரப்போற நாட்கள்ல. ஆமா ஆமா பிரதர். எல்லாம் தேவனுடைய சித்தம் பிரதர். ஆமா ஆமா. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. சகோதர சகோதரிகள், கடைசி கருத்துக்கள் ஏதாவது இருந்தா பேசுங்க. இந்த கடைசி இதுல என்னன்னா அந்த சரித்திரக்காரருடைய மனதிற்கு மிகவும் அவசியமாக காணப்படுகிறது. அதாவது இந்த முழு சரித்திரத்தை பற்றி கூறும் பொழுது இந்த சரித்திரக்காரருடைய மனதுல மிகவும் அவசியமா காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா வந்து இந்த தீர்க்க தரிசனத்துக்காக தான் இந்த உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்துக்காண்டிதான் இந்த பேராவே இந்த இதுல உள்ள வம்ச வரலாறே கொடுக்கப்படுதுன்னு சொல்றாங்க. அதை கொஞ்சம் முழு விளக்கமா கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். அதாவது அந்த 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 தீர்க்க தரிசனம் வந்து சொல்லும்போது விசேஷமா ஆபிரகாம் குறித்து, மேசியா கர்த்தராகி இயேசு கிறிஸ்து குறித்து, அவருடைய முதலாம் வருகை, எப்படி அவரு மாம்சம் ஆவாரு, எந்த இருக்கிற கோத்திரத்துல இருந்து அவருடைய பிறப்பு நடக்கும், இதெல்லாம் விஷயங்கள் எடுத்து பார்க்கும்போது என்ன பார்க்கணும்னா, இது 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 வேதத்துல அந்த மாதிரி இருக்கிற விவரங்கள், டீட்டெயில்ஸ், சரித்திர சம்பந்தப்பட்ட வரலாறு கொடுக்கலன்னா இது நம்ம பார்க்கறதுக்கு அல்லது இது கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். இதுல மத்த சரித்திரக்காரருக்கு பத்தி நம்ம குறிப்பிடல அப்படின்னு சொல்றாங்க. அது எதுக்கு மத்த சன்னதியார் மற்ற இதுல மற்ற சன்னதியார் பற்றி ஏன் கொடுக்கப்படவில்லை எனில் இஸ்ரவேலரை ஆளுகிற ராஜாவாக, அதாவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ மாத்திரம் குறிப்பிடுறதுனால மத்த சரித்திரக்காரங்களை குறிப்பிடல அப்படிங்கிறாங்களோ? அதாவது வந்து இது என்னன்னா கண்ணினா, அது தேவையான இருக்கிற விவரங்கள் தான் எழுதப்பட்டிருக்குது. அதாவது வேதத்தோடு இருக்கிற தீர்க்க தரிசனம் சரி, வேதத்தோடு இருக்கிற வம்ச வரலாறும் சரி, வேதத்தோடு இருக்கிற சரித்திரத்தை சரி, தேவைப்படுறது பகுதி மட்டும் எழுதப்பட்டிருக்குது. புரியுதா? தேவைப்படுது சொன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சம்பந்தப்பட்டு, ஆபிரகாம் சம்பந்தப்பட்டு, ஆபிரகாம்ல இருந்து கர்த்தர் மேசியா வரைக்கும் அது எப்படி வருது, அந்த வரலாறும் அந்த மாதிரி தேவைப்படுது மட்டும் எழுதப்பட்டிருக்குது. ஓகே. மற்ற சகோதர சகோதரிகள் ஏதாவது கடைசி கருத்துக்கள் இருக்கா? இல்லைன்னா நம்ம முடிக்கிறேன். அன்பு சகோதரி பில்பெட்ரானிக்கு நன்றி மற்றும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு நன்றி. ஓவர் டு பிரதர் பிரேம்.